வியாழக்கிழமையை உங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான நாளாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வியாழன் அப்படின்னாலே அது குரு இல்லையா? குரு ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அன்றைக்கு வந்து அவர்களை பார்த்து ஒரு சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறது நல்லது. அப்படி பேச முடியாத ஒரு சூழல் வரும்போது காலையில் எழுந்தோடனே முதல் ஃபோன் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, அப்படி ஒரு விசாரணையோடு அன்றைய நாளை வந்து தொடங்குங்க. தட்சிணாமூர்த்தி அன்னைக்கு வழிபடலாம். சிவனை வந்து சாதாரணமாக பார்க்கலாம். அப்படியா எந்த சிவன் கோவில் போனாலும் கூடுமான வரைக்கும் தட்சிணாமூர்த்தி இருக்கிறதுனால அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ஒரு சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு பழைய ஆசிரியர்கள் யாராவது இருப்பாங்க, இல்லை நமக்கு தொழில் ரீதியாகவே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தயார்படுத்துகிறவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன gift கொடுக்கலாம். குரு அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்கு உகந்த நிறம் வந்து மஞ்சள் தானே. அன்றைய தினம் வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்தினாலான ஆடைகளை கூடுமான வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கையில் பணம் ஏதாவது இருந்தால் தங்க நகைகள் ஏதாவது வாங்க முடிஞ்சுன்னா அன்றைய தினம் வந்து தங்கம் வாங்குவதற்கு உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குருவுக்கு நட்பு கிரகம் சொல்லும்போது இப்போ செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம், சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம், சந்திரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். குருவுக்கு வந்து கடும் பகையான கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்கிரனுக்குரிய நிறத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த பிங்க், ரோஸ் மில்க் கலர் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.